நாம் வாழ்க்கையில் யாராக விரும்புகிறோம் அல்லது எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் என்பதுதான் நமது வாழ்க்கையின் முன்னால் இருக்கின்ற ஒரு கேள்வி. கட உபனிஷதம் இரண்டை குறிப்பிடுகிறது. ஒன்று ஸ்ரேயஸ், இன்னொன்று பிரேயஸ். ஸ்ரேயஸ் என்றால் மிகச் சிறந்தது என்ற அர்த்தம். பிரேயஸ் என்றால் இன்பமயமானது என்ற அர்த்தம். எனவே இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்பதுதான் முக்கியமானது. நீங்கள் மிகச் சிறந்ததை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது இன்பமயமானதை தேர்ந்தெடுக்கிறீர்களா என்பதில் தான் உங்கள் வாழ்க்கை உள்ளது. சிறந்ததை தேர்ந்தெடுப்பவன் லட்சியத்தினுடைய நன்மையை விரைவில் அடைகிறான். ஆனால் இன்பமயமானதை தேர்ந்தெடுப்பவன் லட்சியத்தை அடைவதில்லை. ஏனென்றால் இன்பங்களால் அவன் அலைக்கழிக்கப்படுகிறான். இதுதான் கட உபனிஷதம் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான செய்தி. வாழ்க்கையில் யாராக விரும்புகிறோம் என்று நினைத்து நாம் மிகச் சிறந்ததை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற இன்பமயமான இந்த உலகத்தினுடைய திணை துணை அளவு தேன் கொண்ட அதை நாம் தேர்ந்தெடுத்தால் நம் லட்சியத்திலிருந்து விலகி விடுவோம் என்று கட உபனிஷதம் சொல்லுகிறது. ஸ்ரேயஸ் என்பது மிகச் சிறந்தது, பிரேயஸ் என்பது இன்பமயமானது. இதை கிரேக்க புராணத்தினுடைய ஹெர்குலஸ் வழியாகவும் நாம் சொல்லலாம். ஸ்டெனோபோன் என்பவர் மெமோரோபிலியா ஆஃப் சாக்ரட்டிஸ் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் வருகின்ற ஒரு அத்தியாயம் தான் த சாய்ஸ் ஆஃப் ஹெர்குலஸ், ஹெர்குலஸின் தேர்வு என்பதற்கு அந்த அத்தியாயம் தொடங்குகிறது. கிரேக்க புராணத்தில் உள்ள கடவுளின் தலைவன் ஜியஸ், அந்த ஜியஸினுடைய மகன்தான் ஹெர்குலஸ். அவன் ஒரு நாள் ஒரு சாலையோரத்தில் ஒரு முச்செடியின் பக்கத்தில் உட்கார்ந்து சிந்திக்கிறான். என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என்று சிந்திக்கிறான். அல்லது என் வாழ்க்கை எப்படி ஆகப் போகிறது என்பதை பற்றி சிந்திக்கிறான். அப்பொழுது அவன் முன்னால் இரண்டு பெண் கடவுள்கள் தோன்றுகிறார். ஒரு கடவுள் பெயர் காக்கியா. அந்த காக்கியா என்பதற்கு கிரேக்கத்தில் என்ன அர்த்தம் என்றால் மகிழ்ச்சி என்ற அர்த்தம். இன்னொன்று பெண் தெய்வத்தினுடைய பெயர் ஆர்த்தி. ஆர்த்தி என்பதற்கு கிரேக்கத்தில் என்ன அர்த்தம் என்றால் நீதியையும் ஞானத்தையும் வழங்குவது. ஏற்கனவே ஹெர்குலஸ் தன்னுடைய சுய ஒழுக்கத்தாலும் சகிப்புத்தன்மையாலும் தத்துவ ஞானி என்று போற்றப்பட்டான். எனவே இந்த இரண்டு தெய்வங்களும் அவன் முன்னால் வந்து நின்ற போது அவன் யோசிக்கிறான், காக்கியா என்பது ஒரு மகிழ்ச்சியான பாதை தான், எளிதானது மற்றும் இனிமையானது. இன்பத்திற்கு என்னென்ன குறுக்கு வழி உண்டோ அதனை சொல்லித்தரும்.
இன்பம் எந்த வகையில் நாம் விரைவாக அடைய வேண்டுமோ அந்த வகையில் அதை விரைவாக அடைய வேண்டும் என்று சொல்லித் தருவதுதான் காக்கியா என்ற ஒரு பெண் தெய்வத்தினுடைய முறை பாதை. அதற்கு மாறாக ஆட்சி என்ற பெண் தெய்வம் இருக்கிறது. இந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், ஆட்சி காட்டுகின்ற பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு கடின உழைப்பு வேண்டும். இந்த பாதையை தேர்ந்தெடுப்பவர்கள் பல கஷ்டத்திற்கு உள்ளாவார் அல்லது துன்பங்களால் சோதிக்கப்படலாம். ஆனால் துன்பங்களால் சோதிக்கப்பட்டாலும் பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஆத்தி காட்டுகின்ற பாதை எதை நோக்கி செல்லும் என்றால் அது நீதியையும் ஞானத்தையும் நோக்கி செல்லும். அந்த நீதியையும் ஞானத்தையும் நோக்கி செல்கின்ற அந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு நிமிடம் யோசித்தார், நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆக வேண்டும் என்றால் காக்கியா என்ற மகிழ்ச்சியான பாதையை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது. ஆட்சிதான் சிறந்தது. இந்த ஆட்சி என்ற நீதியும் ஞானமும் வழங்குகின்ற இந்த பாதையை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்து அவன் ஆட்சி என்ற பெண் தெய்வத்தினுடைய பாதையை தேர்ந்தெடுத்தான். காக்கியா செய்த இன்பமயமான மயக்கங்களுக்கு அவன் ஆட்படவில்லை. அதனால் ஆன்மாவினுடைய மகத்துவத்தை தன்னுடைய ஆன்ம தரிசனத்தின் மூலம் அடைந்தான். ஆன்ம தரிசனத்தை ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுகிறது என்றால் மத்ஆத்மகம் என்று சொல்லும். தன்னை உணர்ந்தவன் எவனோ அவன் ஆன்மீக தரிசனத்தை, ஆன்ம தரிசனத்தை அடைகிறான். அந்த ஆன்ம தரிசனத்தின் மூலமாக கடவுளின் நிலைக்கு உயர்கிறான். எனவே ஹெர்குலஸ் கதையில் காக்கியா என்னும் இன்பமயமான வழி, ஆட்சி என்னும் நீதியையும் ஞானத்தையும் காட்டுகின்ற மிகச்சிறந்த வழி, இந்த இரண்டும் கட உபனிஷத்தில் ஸ்ரேயஸ் என்ற சிறந்த வழியையும் பிரேயஸ் என்ற இன்பமயமான வழியையும் கொடுத்திருக்கிறது. இந்த கிரேக்க சிந்தனையும் இந்திய தத்துவ தரிசனத்தில் உபனிஷத்து சிந்தனையும் எவ்வாறு ஒன்றுபடுகின்றன என்று காண்கிறது. அப்ப ஹெர்குலஸினுடைய அவன் தேர்ந்தெடுத்த பாதையும் கடக உபனிஷத் சொல்கின்ற ஸ்ரேயஸ் மிகச் சிறந்ததான வழியும் ஒன்றாக அமைகிறது. அப்ப காட்டுகின்ற பாதை என்னவென்றால் நாம் சிறந்ததைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே ஒழிய இன்பத்தை தருகின்ற இன்பமயமான பாதையை உங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க கூடாது என்பது ஒரு விதி ஒன்று. இன்னொன்று, நாம் சிறந்ததை தேர்ந்தெடுக்கும் பொழுது சிறந்தது நம்மை தேர்ந்தெடுக்கும். தாகூரின் வழியில் சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஸ்டே பேஸ் என்ற கவிதையில் எழுதுகிறார், I cannot choose the best chooses me. நான் சிறந்ததை தேர்ந்தெடுக்க மாட்டேன், சிறந்தது என்னை தேர்ந்தெடுக்கட்டும் என்று சொன்னார். இங்கே ஹெர்குலஸின் வழியாகவும் கட உபனிஷத்தின் வழியாகவும் நாம் தேர்ந்தெடுக்கிற பாதை மிகச்சிறந்த பாதையாக இருக்க வேண்டும். அது இன்பமயமான பாதை அல்ல, நீதியும் ஞானத்தையும் தருகின்ற உண்மையான மகிழ்ச்சிக்கான பாதை என்பதை வைத்துக் கொள்ளலாம். அப்ப ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற இரண்டு பாதைகளில் மிக உன்னதமான பாதையான இந்த ஸ்ரேயஸ் மிகச் சிறந்த வழி. அதுதான் வாழ்க்கையின் பாதை. அந்த பாதையைத்தான் மணிமொழியன் அவர்கள் திருக்குறள் வழியாக
வானோருக்கு உலகம். அந்த பாதையைத்தான் திருக்குறள் வழியாக மணிமொழியன் எடுத்து வானோருக்கு உயர்ந்த உலகம் சொன்னார். திருக்குறள் சொன்ன அறத்தில் வாழ்ந்தார், திருக்குறள் சொன்ன பொருளில் வாழ்ந்தார், திருக்குறள் சொன்ன இன்பத்தில் வாழ்ந்தார். ஏன் திருக்குறளாய் வாழ்ந்தார்? திருக்குறள் மணிமொழியனாய் வாழ்ந்தது. அப்ப நாம் தேர்ந்தெடுக்கின்ற பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது இயற்கை அந்த பாதை உங்களை ஆசீர்வதிக்கும். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பாதை தான் மணிமொழியனார் எடுத்த திருக்குறள் பாதை. மதுரையினுடைய திருக்குறள் கோபுரம் என்று சொன்னால் மிகையாகும். ஏனென்றால் திருக்குறள் படித்தே மதுரையின் கோபுரமாக உயர்ந்தவர் மணிமொழியனார். சால் என்றால் நிறைதல் என்று பொருள். தெலுங்குல சொல்லுவோம், சாப்பிடும் போது சால அப்படின்னா போதும் அப்படின்னு. சால் என்றால் நிறைதல் என்று. சால்பு என்றால் பல பண்புகள் நிறைந்த பொருள். சால் என்றால் நிறைதல் என்று பொருள். சால்பு என்றால் பல பண்புகள் நிறைந்த குணம். குணங்களின் அமைதி என்று குறிஞ்சிப்பாட்டில் நச்சினார்க்கினியர் குறிப்பிட்டார். சால்பு என்றால் குணங்களின் அமைதி. அப்ப சால் என்றால் நிறைதல், சால்பு என்றால் பல பண்புகள் நிறைந்த குணம், சான்றோர் என்றால் பல பண்புகள் நிறைந்த குணத்தை பெற்றவர். சான்றாமை என்றால் பல பண்புகளை கொண்ட ஆளுமை தன்மை. இப்ப சான்றாமை என்பது நற்குணங்கள் பலவற்றால் அமைந்தவர். நற்குணங்கள் பலவற்றாலும் அமைந்தவர். அவருடைய இலக்கணம் கூறுவதுதான் சான்றாமை என்று திருக்குறளில் வரிப்பெருமாள் உரையாடுகிறார். பரிமேலர்கள் அதற்கு மேலே போய் பெருமை என்பதே சான்றாமையை குறிக்கும் எனினும் பெருமை அதிகாரத்தில் அடங்காத குணங்களையும் சான்றாமையில் திருவள்ளுவர் தொகுத்து கூறுகிறார். ஏனென்றால் 98வது அதிகாரம் பெருமையாக அமைகிறது. 99வது அதிகாரம் சான்றாமையாக அமைகிறது. எனவே பெருமை என்னும் அதிகாரத்தில் குறிக்கப்படாத சில குண விசேடங்களை சான்றாமையில் திருவள்ளுவர் தொகுத்து கூறுகிறார். அதற்கடுத்து 100வது அதிகாரம் பண்புடைமை. இந்த பண்புடைமைக்கு என்ன உரையாசிரியர்கள் உரை எழுதுகிறார்கள் என்றால், பெருமையும் சான்றாமையும் கொண்டு பெரியோர்கள் ஒழுகிய பண்புகளை தொடர்ந்து கடைபிடிப்பதுதான் பண்புடைமை என்று எழுதுகிறார். எனவே இந்த பண்புடைமைக்கு அஸ்திவாரமாக பெருமையும் சான்றாமையும் அமைகிறது. அந்த சான்றாமை என்ற சால்புக்கு 5 தூண்களை திருவள்ளுவர் காட்டுகிறார். 1 அன்பு, அன்புடைமை. 2 நாணமுடைமை. 3 ஒப்புரவு, கைமாறு கருதாது உதவுதல். 4 கண்ணோட்டம், இரக்கம் கொள்ளுதல். 5 வாய்மை. இந்த அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, இந்த 5ம் சால்பு ஊன்றிய தூண், அதாவது 5 பாரங்களை தாங்கி நிற்கும் தூண் என்று குறிக்கிறார். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், இந்த வாய்மை, இந்த 5ம் பண்புகளையும் தாங்கி நிற்கின்ற திருக்குறள் மணிமொழியன் அவர்கள் இந்த காலேஜ் யோசின் தூணாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். தமிழுக்கும்
இந்த ஐந்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பவன் தான் தாய். இந்த ஐந்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பவன் தான் தாய். சான்றாமை ஆக்குவது, சான்றோன் ஆக்குதல், அம்மையார் சொன்னது போல சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லிவிட்டு அம்மையார் சொன்னார்களே, அதை போல தாய்தான் அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை இந்த ஐந்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தனக்கு மட்டுமல்ல, தன்னிடம் வந்தவர்களுக்கும் இந்த 5 சார்புகளையும் போதித்து வளர்த்தவர் மணிமொழியன். எனவே தாய்மார்களால் தாய்மை என்பதற்கு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி ஒன்று கூறுகிறது. இது ஒரு வித்தியாசமான பொருளை சொன்னதால் இதை எடுத்துக்கொண்டு வந்தேன். தாய்மை என்றால் என்ன என்று கேட்டால் அந்த அகராதி சொல்கிறது, அருகுபோல் தலைத்து ஆள்போல் வேரூன்றி பல்கி பெருகி வள வாழ்வு வாழ்வதற்கு மூலமாய் உள்ள முதல் விதி எதுவோ அதுதான் தாய்மை. ஒரு அருமையான விளக்கம். அருகுபோல் தலைத்து ஆள்போல் வேரூன்றி பல்கி பெருகி வள வாழ்வு வாழ்வதற்கு மூலமாய் உள்ள முதல் விதி எதுவோ அதுதான் தாய்மை. இன்னொன்று அகராதி என்ன சொல்லுகிறது என்றால், தாய்மை என்றால் முதன்மை என்று சொல்கிறது. தாய்மை என்றால் முதன்மை. அப்ப வள வாழ்வு வாழ்வதற்கு மூலமாய் உள்ள முதல் விதியும் முதன்மையும் தான் தாய்மை. அந்த தாய்மையை நான்மணிக்கையை இப்படி போட்டுள்ளது, கண்ணில் சிறந்த உறுப்பு வேறு இல்லை. பெண்ணுக்கு கணவனை தவிர வேறு உறவு எதுவும் இல்லை. பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகளை விட சிறந்த பொருள் வேறு இல்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தம்மை பெற்றெடுத்த தாயை விட சிறந்த கடவுள் வேறு இல்லை என்று நான்மணிக்கை. அப்ப தாய்மையின் சிறப்பு என்னவென்று கேட்டால், தாய்மை முதன்மையாக இருக்கிறது, நம்முடைய வாழ்விற்கு மூலமாய் முதல் விதியாகவும் இருக்கின்றது. இன்னொன்று காமத்துப்பாலில் 1252வது குறள். நான் உள்ளே செல்லவில்லை. நெஞ்சினில் பிறந்ததுதான் காமம் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதாவது காமத்தை பெற்றதாய் நெஞ்சம் என்ற ஒரு புதிய கருத்தை வள்ளுவர் 1252வது குறளில் சொல்லுகிறார். வீட்டில் போய் பார்த்துக் கொள்ளுங்கள், அதற்கு மேல் சொல்ல வேண்டும். ஏனென்றால் காமத்தை பெற்றதாய் நெஞ்சம், நெஞ்சம் காமத்தை பெறுகிறது. எனவே காமத்திற்கு தாய் நெஞ்சம் என்கிறார். தாய்மையினுடைய மிகச் சிறப்பில் நாம் இறைவனை பார்க்கும் பொழுது மணிவாசகர் ஒன்று சொல்லுகிறார், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. தாய்மையும் மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் அந்த தாய்மைக்கு மேலாக பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து என்று ஏன் சொல்ல வேண்டும்? குழந்தையினுடைய காலநிலையை அறிந்து பாலை ஊட்டுவதுதான் தாயினுடைய இயல்பு. குழந்தையினுடைய காலநிலையை அறிந்து பால் ஊட்டுவதுதான் தாயினுடைய இயல்பு. ஆனால் அதை விட சிறந்தது, தாயை விட சிறந்தது பெருமானின் அன்பு என்று ஏன் சொல்ல வேண்டும்? அதுக்கு சைவ சித்தாந்த சாஸ்திரம் ஒரு விலை சொல்லுகிறது. போற்றி பக்கரோடையில் உமாபதீஸ்வரம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கும், தாய் பார்ப்பார்.
குழந்தை நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டிருப்பதால் அதற்கு பசி எடுக்கவில்லை. எனவே அந்த குழந்தையை நாம் டிஸ்டர்ப் பண்ணி அதற்கு பால் ஊட்ட வேண்டாம் என்று நினைப்பார். ஆனால் பெருமான் என்ன நினைக்கிறான் என்றால், குழந்தை பசி எடுத்தும் கூட தூக்க மிகுதியால் அதிகமாக தூங்குகிறது என்று பெருமான் நினைத்து அந்த குழந்தையை எழுப்பி அழ வைக்கிறான். அப்படி அழும் குழந்தையை பார்த்துதான் அதற்கு பின்னால் பசியால் குழந்தை அழுகிறது என்று சொல்லி தாய் பால் தருவார். அப்ப தூங்கும் குழந்தை பசியால் இருப்பது என்று நினைத்து பெருமான் எழுப்பி அதை அழ வைத்து அதற்கு பின்னால் தான் தாய் அழும் குழந்தைக்கு பால் ஊட்டுவார் என்று அந்த சித்தாந்த சாஸ்திரம் சொல்கிறது. அக்காலம் தனில் பசியை அறிவித்து அனுபவித்து என்று சொல்லும். எனவேதான் சாஸ்திரத்தின் வழி நாம் பார்க்கும் பொழுது திருவாசகத்தில் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துரைக்கிறது. எனவே தாயின் அன்பை விட பெருமானுடைய அன்பு பெரியும். அதற்கடுத்து இன்னொரு வார்த்தை அதே திருவாசகத்தில் தான், கன்றை நினைந்து தாயென வருவான் பெருமான் என்று சொல்கிறார். அதென்ன கன்றை நினைந்து தாயென வருவான் பெருமான் என்று சொன்னால், சாதாரணமாக கன்றுக்குட்டிக்கு பசி எடுத்தால் தாய் பசுவை நாடும். அப்படி தாய் பசுவை நாடி அது பசி எடுத்ததால் அந்த தாய் பசுவின் இடத்தில் பாலை குடிக்கும். அப்படி குடிக்கும் பொழுது தாய் பசு தன்னுடைய மடியில் அந்த கன்றுக்குட்டிக்கு கொஞ்சம்தான் பால் சுரக்குமா, கொஞ்சம்தான் பால் சுரக்குமா. ஆனால் கொஞ்ச காலம் அந்த தாய் பசு தன்னுடைய கன்றை தேடி தேடி அலைந்து, ஐயோ என்னுடைய கன்றை காணாமே என்று நினைத்து அழுது, ஒரு கட்டத்தில் தன்னுடைய கன்றை பார்த்தவுடன், ஏற்கனவே கன்று சாப்பிட்டதில்லைவா, பசி எடுத்த போது தன்னுடைய மடியில் சுரந்து அந்த சுரப்பை விட அதிகமாக சுரக்கும் என்பதால் தான் கன்றை நினைத்து தாயென வருவான் பெருமான் என்று மாணிக்கவாசகர். வைஷ்ணவத்தில் லட்சுமிக்கு தான் முதல் மரியாதை, தாயாருக்கு தான் முதல் மரியாதை. இப்பொழுதும் சிவ ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது பெருமானை பார்த்துத்தான் தாயாரை சந்திக்க வேண்டும். ஆனால் வைஷ்ணவத்தில் தாயாரை பார்த்துதான் பெருமானை சந்திக்கும். அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவம் என்று வைத்தார். தாய் தான் அங்க புருஷாகார சக்தி. புருஷாகார சக்தி என்று சொன்னால் ரெக்கமெண்டேஷன் பவர். பெருமாளுக்கு ஒரு ஆன்மாவினுடைய குற்றத்தையோ பொறுக்க வேண்டும் என்று சொன்னாலும், அல்லது அந்த ஆன்மாவுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொன்னாலும், புருஷாகார சக்தியாகிய தாயார் தான் பெருமானிடத்தில் பரிந்துரை பண்ண ரெக்கமெண்டேஷன் பவர். அப்ப ஒரு பெருமாள் கோயிலுக்கு பெரிய பாவி ஒருத்தன் வந்து விட்டான். அவன் உள்ளே நுழையும் பொழுதே பெருமாள் பார்த்து விட்டார். ஐயோ இந்த பாவிக்கு எப்படி அருள் புரிகிறது என்று நினைத்துக் கொண்டு அவர் என்ன செய்தார் என்றால் இடப்பக்கம் திரும்பி விட்டார். உடனே இடப்பக்கம் இருக்கின்ற லட்சுமி பார்த்தார், அந்த ஆன்மா நிறைய பாவம் செய்து வந்திருக்கிறான் தெரிகிறது, அவனுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டுமே என்று தயவு செய்து அவனை உங்களுடைய கண்ணோட்டத்தால் கண் நோக்கத்தால் அவனுடைய பாவத்தை கழியுங்கள் என்று தீர்ப்பிவிட்டார். அப்படியும்
பெருமான் அவனை பார்க்க விரும்பாமல் வலப்பக்கம் திரும்பி கொண்டான். வலப்பக்கம் திரும்பியுடன் இந்த பக்கம் ஸ்ரீதேவி செய்த, இடப்பக்கம் ஸ்ரீதேவி செய்ததைவே நீலாதேவி தயவு செய்து அந்த ஆன்மாவை பாருங்கள் என்று வலது பக்கத்திலிருந்து திருப்பி விட்டார். ரெண்டு பக்கமும் திரும்ப முடியவில்லை. எனவே அவனை பார்க்க கூடாது என்று பெருமான் கீழே நிலத்தை பார்த்து குனிந்தானாம். கீழே இருக்கிற பூமி தேவியான ஆண்டால் மீண்டும் அவனை பாருங்கள். அப்படித்தான் வைஷ்ணவத்தில் புருஷாகார சக்தி என்ற தாய்மை ஆன்மாவினுடைய குற்றங்களை பொருத்த வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலிருந்து அந்த அருளை வாங்கி தரும். இவ்வுலகம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுது தாய்மை இருக்கிறது. தாய்மை என்று ஒன்று இல்லை என்றால் இந்த உலகம் செயல்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக செயல்படாது. சைவத்தில் அருள் அது சக்தியாகும். அறம் தனக்கு எத்திரம் நின்றான் ஈசன், அத்திரம் அவளும் நிற்பான். சக்தி பின்னமில்லா எங்கள் பிரான் என்று பேசும். சைவத்தில் பெருமானுடைய அருள்தான், பெருமானுடைய கருணை தான் சக்தி வடிவம் கொள்கிறது. அந்த சக்தி என்ன செய்கிறது என்றால், இந்த உலகத்து ஆன்மாக்களுக்கெல்லாம் பகவானிடத்திலிருந்து அருளை வாங்கி தருகிறது. பகவானிடத்திலிருந்து அந்த அருளை வாங்கி தருவதன் மூலமாக அந்த ஆன்மாவிற்கு மலபரி பாகம், சக்தி நிர்வாகம், இருவினை ஒப்பு இந்த மூன்றையும் சக்திதான் செய்கிறார். எனவேதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, நம்ம என்ன சொல்றோம், நமக்கு அருள் புரிவதற்கு அவன் அருள் வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் அருளாகிய சக்தியின் வழியாக அவன் தாழ் வணங்குதல். அவன் அருள் என்ற சக்தியின் வழியாக அவன் தாழ் வணங்குதல். எனவே சைவத்தில் எப்படி வைஷ்ணவத்தில் புருஷாகார சக்தியின் வழியாக, பரிந்துரையின் வழியாக பெருமான் அருள் செய்கிறாரோ, அதை போல சைவத்திலும் சக்தியின் இடத்து வழியாகத்தான் பெருமானுடைய அருளை பெற முடியும். தில்லை சிதம்பரத்தில் அவர் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆனந்த நடனத்தின் வழியாக இந்த அருளை இந்த ஆன்மாக்களுக்கு வழங்குவதற்காக சிவகாமி அம்மை அந்த நடனத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறார் என்றால், வாழும் குளவி பசுங்குடர் பொறாது என நோய் உன் மருந்து தான் உண்டு ஆங்கு மண்ணுயிர் தொகுதிக்கு இன்னொருள் சுரப்ப. என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு பிறந்த குழந்தை, அதற்கு நோய் வந்து விட்டது. அந்த நோய்க்கு நாம் மருந்து கொடுக்க வேண்டும். அந்த மருந்தை சீரழித்து அந்த மருந்தின் வழியாக அந்த நோயை அந்த குழந்தை போக்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அதனுடைய குடல் மிகவும் சின்னது, இன்னொன்று பக்குவம் இல்லாதது. எனவே அந்த மருந்தை குழந்தையை பெற்ற தாயானவள் மருந்தை உட்கொண்டு தன்னுடைய தாய்ப்பாலின் வழியாக அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தையின் நோயை தீர்ப்பது போல சிதம்பரத்தில் சிவகாமி அம்மை அந்த அருளை பெற்று மண்ணுயிர் தொகுதிக்கெல்லாம் அந்த அருளை சுரந்து கொண்டு இருக்கிறார் என்று தாய்மையின் உயர்வை பேசுகிறது. எனவே தான் தாய்மானவன், தாய்மை சிறந்த தயாபரன் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் தாய்க்கு நிகர் எதுவுமே இல்லை. தாய்க்கு நிகர் எதுவுமே இல்லை. தாய் அன்புக்கு நிகரும் எதுவும் இல்லை.
தாய்க்கு இணையாக கடவுளை வைக்க முடியுமா? மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவோம். இந்த மாதா பிதா குரு தெய்வத்தில் முதலாக இருக்கின்ற அந்த தாய் அன்பு, அந்த தாய் அன்பை பற்றி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நாம் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். பகவதி அம்மையார் ஞானசம்பந்தரை பெற்றெடுக்கிறார். ஆனால் அந்த ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்து அருள் செய்து தேவாரம் பாட வைத்தவள் சீர்காழி பெரிய நாயகி. எனவே பெற்றதாய் பகவதி அம்மையாராக இருக்கிறார். ஆனால் பாலூட்டியதாய் அருளை கொடுத்ததாய் திரு சீர்காழி பெறுவர் சீர்காழியில் எழுந்திருக்கின்ற பெரும் பெரிய நாயகி ஆவார். ஆனால் இந்த இரண்டையும் கடந்து மதுரையில் ஒருத்தர் மங்கையர்க்கரசியார் என்று ஒருவர் இருந்தார். அந்த மங்கையர்க்கரசியார் கேள்விப்படுகிறார், சீர்காழியில் ஞானசம்பந்தருக்கு அம்மை தாய்ப்பால் கொடுத்து அதன் மூலமாக தேவாரம் பாடினார் என்று கேட்ட அளவிலேயே மங்கையர்க்கரசியாருடைய மார்பில் பால் சுரந்தது என்றால் பெற்ற தாயை விடவும் பாலூட்டிய தாயை விடவும் மங்கையர்க்கரசியினுடைய தாய்மையின் பெருமை என்ன சொல்லும்? எனவே பெற்றதாய் பகவதி அம்மையார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாலூட்டிய தாயார் உம்மையம்மை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மங்கையர்க்கரசாரை என்ன சொல்ல வேண்டும் என்றால் அவர்தான் ஏற்ற அளவில் பால் சுரந்த தாய் என்று சொல்லலாம். இதைவிட தாய்மைக்கு மிகப்பெரிய மரியாதையோ அல்லது அதனுடைய மகத்துவத்தை இந்த மதுரை தான் கொடுத்தது. அப்படிப்பட்ட தாய்மை. பொதுவாக நமது மனம் 3 பிரிவு, உள்ளம், நெஞ்சம், மனம் என்று 3 பிரிவாக பிரிக்கப்படும். இந்த உள்ளம் என்பது என்னவென்றால் ஆசை பற்றியது. நெஞ்சம் என்பது அறம் பற்றியது. மனம் என்பது அறிவு பற்றியது. உள்ளம் ஆசை பற்றியதனால்தான் உள்ளம் தனையது உயர்வு என்று சொல்லப்படும். ஆசையினுடைய உயர்வு வேண்டும். நெஞ்சம் அறம் பற்றியதால் தான் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அறத்தை காட்டுவது நெஞ்சம். திருவள்ளுவர் இந்த மனதை 3ஆக பிரிக்கிறார். உள்ளமாக பிரிக்கிறார், நெஞ்சமாக பிரிக்கிறார், அதற்கடுத்து மனமாக பிரிக்கிறார். மனம்தான் அறிவு வழி செயல்படுகிறது. உணர்வும் அறிவும் செயல்படும் பொழுது மனம் தனியாக நின்று அறிவின் வழி போவதா உணர்வு வழி போவதா என்ற அறிவை தருவதே மனம்தான். நம்முடைய குழந்தை வேகமாக ஓடி வருகிறது, விழுந்து விட்டது. அது நம்முடைய குழந்தையாக இருப்பதால் உணர்வுபூர்வமாக வேகமாக ஓடி தூக்குது. இன்னொரு குழந்தை வருகிறது, நாம் நின்று விழுந்துட்டியாப்பா என்று சொல்லி அப்ப உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் செயல்படுவது மனம். அதனால்தான் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்திறன் ஆவுள்ள நீரபிலை. எனவே உள்ளம் ஆசை வயப்பட்டது, நெஞ்சம் அறம் பற்றியது, மனம் அறிவு பற்றியது. இந்த மேல்மனம் எப்பொழுதும் இன்பத்தை தான் விரும்பும். அதற்கடுத்து நடுமனம் பொருளை விரும்பும். அந்த பொருளை ஈற்றுகின்ற முறையை விரும்பும். ஆனால் ஆழ்மனம்தான் அறத்தை நிலைநிறுத்தும். அதுதான் தத்துவத்தை சொல்லும். எனவேதான் அந்த மேல்மனத்தில் இன்பங்கள்
வந்து வந்து அலைகளாக மோதுகின்றன. ஆனால் அந்த மேல்மனத்தில் உள்ள அந்த இன்பமயமான அந்த உணர்வுகளை அறிவுமயமாக மாற்றுவதற்கு இந்த ஆழ்நிலை மனம் துணை புரிகிறது. எனவேதான் அவர் சொன்னார், மனத்துக்கண் மாசிலனாதல். மனம் அறிவு பற்றியது என்பதால் மனதினுடைய மாசு இல்லை என்றால் அவன் அறம் செய்ய வேண்டியதில்லை. எனவே செம்மையான மனம்தான் அறிவு பற்றியது. எனவே இந்த தாய்மையினுடைய வழியில் நாம் தாயான தத்துவனை கொஞ்ச நேரம் சிந்தித்தோம். இப்பொழுது ஒரு விஞ்ஞான கருத்தை மட்டும் சொல்லி இதை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு சங்க பாடம், சென்னாயிற்று செலமும் அந்நாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வலி திரிதல் திசையும் வலிது நிலை ஈய காயமும் என்று இவை சென்றளந்து அறிந்தோர். இது உறையூர் முது கண்ணன் சாத்தனார் பாடி. இதுல என்ன சொல்றாருன்னா, சூரியன் செல்லும் வழியும் அது செல்லும் வழி, அந்த செல்லும் வழி இயக்கமும் அந்த சூரிய இயக்கத்தால் சூழப்பட்ட இந்த அண்ட சராசரங்களும் அதற்கடுத்து ஒரு பிடிப்புமின்றி ஆகாயத்தில் தொங்குகின்ற ஆகாயமும் ஒரு பிடிப்புமின்றி அந்தரத்தில் தொங்குகின்ற ஒரு ஆகாயமும் எல்லாற்றையும் அறிந்து இவை இவை இன்ன தன்மை உடையன என்று அறிந்த வானநூல் அறிஞர்கள் அன்று இருந்தார்கள். அருமை அருமை. சூரியன் செல்லும் வழியும் அதன் இயக்கமும் அந்த இயக்கத்திற்கு காரணமாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆகாயமும் இவையெல்லாம் இவை இவை என்று அறிந்து சொல்லுகின்ற வானநூல் அறிஞர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். எப்பொழுது? சங்க நூல் காலம். அதன் வழியாக வந்த திருவாசகம் ஒன்றை சொல்லுகிறது. அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றுக்கு ஒன்று நின்று எழில் பகலின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்று சொல்லுகிறது. இந்த வானநூல் ஆராய்ச்சி சங்க பாடல்களில் மட்டுமல்ல, திருவாசகத்திற்கும் வந்திருக்கிறது. லத்தீனில் லுத்ரிடியாஸ் என்ற ஒரு கவிஞன் தான் த நேஷன் ஆஃப் திங்ஸ் என்று ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையில் யூனிவர்சம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். யூனிவர்சம், உலகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு அவர் பயன்படுத்திய வார்த்தை யூனிவர்சம். அந்த யூனிவர்சம் வார்த்தையை பின்னால் ஜெர்மன்ல இருக்கின்ற மார்க்கஸ் சிசோரோ என்ற ஒரு தத்துவ ஞானி அந்த யூனிவர்சம் வார்த்தையை எடுத்து யூனிவர்ஸ் என்று பிரபஞ்சம், யூனிவர்ஸ் என்றால் பிரபஞ்சம் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்த தொடங்கினார். இந்த அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சொல்றோம் இல்லையா, இந்த உண்டை என்பது உருளுகின்ற தன்மையுடைய திரட்சி பொருள் என்று பொருள். திறக்கம் என்பது குவியலாக இருக்கிறது. எனவே இந்த வானவெளியில் அண்டங்கள் எல்லாம் உருளுகின்ற தன்மையுடைய திரட்சி பொருளாகவும் குவியலாகவும் இருக்கின்றன என்று திருவாசகம் கூறுகிறது. 1990 ஹப்பிள் டெலஸ்கோப் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஹப்பிள் டெலஸ்கோப் என்ன செய்தது என்றால், வானத்தினுடைய கிட்டத்தட்ட வானத்தின் மேலே 500 கிலோமீட்டர் தொலைவில் அது நிலைநிறுத்தப்பட்டது. அதன் மூலமாக வானத்தில் நடக்கின்ற அந்த வானவெளி அண்டங்களில் நடக்கின்ற செயல்களை அது படம் பிடித்து அனுப்பியது. அப்படி அனுப்பிய பொழுது பலவிதமான வண்ணங்களுடைய விண்வெளி மண்டலங்கள் இருக்கின்றன என்று 1990
ஹபிள் டெலஸ்கோப் அனுப்பியது. இந்த அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றுக்கு ஒன்று நின்று எழி பகலில் 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்ற வார்த்தை இருக்கிறதா? அந்த வார்த்தை, திருவாசக வார்த்தையை ஹபிள் டெலஸ்கோப் உண்மை என்று நிரூபித்தது. அந்த வானவெளியில் கிட்டத்தட்ட 100க்கு மேலான அண்டங்கள் இருக்கின்றன. அதற்கடுத்து 25/12/2021 அன்று ஜேம்ஸ் வெப் என்ற ஒரு டெலஸ்கோப் கிட்டத்தட்ட வானத்திற்கு மேலே 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே அந்த டெலஸ்கோப் நிலை நிறுத்தப்பட்டது. அது கிட்டத்தட்ட 1 வருடங்கள் படம் எடுத்து ஜூலை 22 ஒரு 5 படங்களை அனுப்பியது. அந்த படங்களில் என்னவென்று தெரியுமா? அந்த படங்களில் அண்ட வெளியில் உள்ள அண்டங்கள் நடனமாடிக் கொண்டிருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்தது மட்டுமல்ல, அந்த ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு பின்னாலும் அண்டங்கள், ஹபிள் டெலஸ்கோப் கண்டுபிடித்தது 100 வானவெளி மண்டலங்கள், அதற்கு பின்னாலும் இன்னும் அண்டங்கள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். இந்த விஞ்ஞான கருத்தை தான் திருவாசகம் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி, ஒன்றுக்கு ஒன்று நின்று எரி பகலில், அதாவது வண்ணமயமான அண்டங்கள் அங்கே இருக்கின்றன. 100 கோடியின் மேற்பட 100 கோடிக்கும் மேலாக அண்டங்கள் இருக்கின்றன என்று மெய்ஞானத்தில் மாணிக்க வாசகர் சொன்னதை இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் மாணிக்க வாசகர் விஞ்ஞானி அல்ல, மெய்ஞானி. இன்னொன்று, அன்றே விஞ்ஞானம் இருந்ததா என்று கேட்கக்கூடாது. மெய்ஞானத்தில் இங்கு விஞ்ஞான கூறுகளாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த கருத்தையும் இந்த அறிவியல் கருத்தையும் சிந்திப்பதற்கு நமக்கு இந்த ஒரு மேடை சரியாக அமைந்தது. மேலும் தாயான தத்துவனே என்ற தலைப்பில் திருவாசகத்தையும் தாய்மையினுடைய பண்பையும் நாம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த திருக்குறள், உலக திருக்குறள் பேரவைக்கும், அந்த உலக திருக்குறள் பேரவையை அருள் சுரந்து புறக்கின்ற கார்த்திகேயன் உள்ளிட்ட, கமலாமையார் உள்ளிட்ட மணிமொழியின் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி, நினைவேந்தன் அல்லாமல் இது இலக்கிய பெருவிழாவாக நடத்தப்படுவது மிகவும் மகிழ்ச்சி உடைத்து என்பதாக சொல்லி, மீண்டும் மீண்டும் நாம் மணிமொழியனுக்கு செய்கின்ற நன்றி என்பது திருக்குறளுக்கு செய்கின்ற நன்றியாகும். திருக்குறளை போற்றுவதே மணிமொழியனுக்கு செய்யும் நன்றியாகவும் அமையும் என்று சொல்லி, இந்த வாழ்க்கை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.